இவர் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு நம்மளையே ஷாக்கில் ஆழ்த்திட்டார் ஒருத்தர். யார் இவர்? திமுக எம்பி தயாநிதி மாறன். அவர் தான். அவரே ஒரு மேடையில் பேசுகிறார். தயாநிதி மாறன் பேசுகிறாருன்னா என்ன யோசிப்பா? டிப்ளமேட்டிக்காக பேசுவார், டேட்டாவை எடுத்து பேசுவார், டீசெண்டாக பேசுவார் அப்படிலாம் யோசிச்சிருப்பீங்கள. நாங்களும் அப்படி தான் பயங்கரமாக யோசித்தோம். அதுக்கப்புறம் அவர் பேசுகிறத கேட்கும்போது சிவசிவா அப்படின்னு ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு பேசியிருக்கார். இந்த கட்டை போட்ட துண்டு ஒன்று போட்டிருக்காரு பாருங்க, அந்த துண்டை போட்டோன்னா ஒரு தனி பவர் வந்துடும் போல். அந்த பவர் வந்துச்சுன்னா அவங்க பேச்செல்லாம் பயங்கர ஃபயராக இருக்குது. அது எப்படி பேசினாருன்னு என் வாயெல்லாம் நான் எப்படி சொல்லுவேன்? அவரே பேசியிருக்காரு, கேளுங்க. தம்பி வா, நான் உன்னை முதலமைச்சராக திரும்பி பார்க்கறது ஆளை காணும். முதலமைச்சராக சொன்னாரு அந்த சசிகலாமா, ஆள் காணும். வயலுக்கு ஓடி போயிட்டாரு. பார்த்தா காலில் இருக்கும். தேர்தல் போய் காலை பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தம்பி நமக்கு கிடைச்சிருக்காங்க. சசிகலா கண்ணெல்லாம் தண்ணி வந்துச்சு. இந்த மாதிரி நம்பிக்கைக்குரிய ஒரு தலைவன் வந்துட்டானே, இவனை நம்பி நம்ம வரலான்னு வந்தாங்க. குத்து சசிகலாக்கு தான் ஒண்ணு இல்லாத ஒண்ணு முதலமைச்சராக சசிகலாக்கு செய்தது என்ன? துரோகம். சசிகலா மட்டும் துரோகம் பண்ணாரு. முதலமைச்சரா இருக்கிறதுக்காக நேரா போனார். இந்த காலில் விழுந்தாரு. தமிழ்நாட்டுல டெல்லியில போய் காலில் விழுந்து இல்ல, நேரா மோடி அமித்ஷா காலில் போய் நீங்க என்ன வேணா பண்ணீங்க, தமிழ்நாட்டை கூறு போட்டு விட்டீங்க, நீட்டை கொண்டு வாங்க, எதை வேணா கொண்டு வாங்க, ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நான் மட்டும்தான் முதலமைச்சரா இருக்கணும், வேற யாரும் இருக்கக்கூடாதுங்க. அவங்க அடிமை வந்துச்சுடா, நல்லா இந்த மாதிரி தானா ஆடு மாடு தலைய காட்டுது, கூட்டு வாரான்னு சொல்லி அந்த ஆட்டை வச்சு ஒன்னும் ஓட்டி